ஃபோன் வந்து லோனாவாலாவில் 3500 கிலோமீட்டர் வரும்போது 3500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஓகே. பட் கடைசி மொமெண்ட்டில் பேக் வந்து கையிலேருந்து கீழே விழுந்துட்டு அதனால் டிஸ்பிளே வந்து உடஞ்சிடுச்சு. இதில் படிக்க வேண்டிய விஷயம், சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல சர்வீஸ் சென்டர் காலையில் போயாச்சு 10 மணிக்கு. அங்கே போனால் அவன் சொல்கிறான், நீங்கள் ஃபோனை கொடுக்கணும், இங்கே வந்து அவைலபிள் கிடையாது, 15 நாள் ஆகும் கொரியரில் வரதுக்கு, அதுக்கு முன்னாடி வந்துடலாம் அப்படி சொன்னாங்க. 15 நாளுக்கு என் ஃபோனை வேண்டாம் வைக்கணும். ஆமாம், நீங்கள் கொடுத்துட்டு போனால் தான் நாங்கள் பண்ணி வைப்போம். நான் சொல்ல நான் பணம் தந்துடுதேன் அப்படின்னா அது கேட்கல. சரி வந்துட்டு நான் 1+1 வந்து மெயில் அடித்தோம். இந்த மாதிரி நாங்கள் டிஸ்பிளே எவ்வளோ ரூபாயோ நான் முதல்ல பே பண்ணிடுறேன், ஃபோன் நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஷோரூம் வந்தோடனே நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன், ரிப்பேர் பண்ண எங்கிட்ட தான். ஸோ தட் நான் வந்து பணம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அதனால் என்ன நம்பி நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு நான் ஃபுல் டீட்டெயில், ஏன்னா இப்போ கொஞ்சோண்டு தான் எனக்கு டிஸ்பிளே போயிருக்கு, நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிக்கிடுவேன் அப்படிலாம் சொன்னேன். இவ்வளோ கதையெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அப்படி மலை சாரல் மாதிரி அப்படி ரைட்டாக போட்டு நெய் ஊற்றி அப்படிலாம் சொல்லி ஒரு உத்தாப்பம் சொல்லுவாங்களா, அவங்க எல்லாம் கேட்டு அண்ணனுக்கு ஒரு உத்தாப்பம் அப்படின்னு போனாங்களா. இவ்வளோ கதையை நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அவன் கடைசியில் ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் த சர்வீஸ் சென்டர் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். பெரிய பெரிய கம்பெனியில் இந்த மாதிரி சில முட்டாள்தனமான விஷயங்களும் சில கஸ்டமர் சர்வீஸ் பண்ண முடியாமல் போகலாம். அவங்களுக்கு இருக்க கஸ்டமரில் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரில் அந்த மாதிரி போயிடலாம். எனிவே பட் மக்களோட 15 நாள் வந்து வேஸ்ட் ஆகுது. அது ஒரு விஷயம், சர்வீஸ் பண்ண முடியல சர்வீஸ் சென்டருக்கு வேலை பண்ணதுக்கு. ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் ஆப்ஷன் முடியாமல் போச்சு, ரெண்டாவது மெயில் பண்ணேன், அதுவும் ஃபெயிலியர். அடுத்தது திடீர்னு விவசாயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் சர்வீஸ் சென்டர் ஃபோன் பண்ணி கேட்டேன், எங்கே வந்து 15 நாள் வெயிட் பண்ணாமல் எங்கேயாவது ஒரு சர்வீஸ் சென்டரில் அவைலபிள் இருக்கும்ல அந்த இடம் சொல்லு அப்படின்னு. நாங்கள் இருக்க இடத்துலேருந்து இப்போ போகிறோம், கிட்டத்தட்ட அது 2 மணி நேரம் 50-60 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது. அங்கே போயிட்டு நேராக சென்டர்லேயே கொடுத்து சரி பண்ணோம். ஒரு இமீடியேட் கொடுக்கலான்னு தெரியாது, ஆல்ரெடி இங்கேயே மணி 12 ஆகிடுச்சு. கிடச்சினா உடனே கொடுப்பான், இல்லாட்டா ஒரு நாள் கழிச்சு கொடுப்பான். ஸோ 2ஆம் நாள் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அதான் கிளம்புறோம். ஒரு விஷயத்தை வந்து ஸ்ட்ரைட்டாக கொடுத்து சத்தாங்கன்னா பண்ணிட்டு போகலாம் மொக்கையாக, அல்லது இன்னும் விதவிதமாக புதுசாக யோசிக்கலாம். அந்த புதுசாக யோசிக்கும் போது ஃபெயிலியர் தான், ஃபஸ்ட்டு ஃபெயிலியர், செகண்ட் ஃபெயிலியர். ஆனால் ஃபெயிலியர் ரிப்போர்ட் கிடையாது. இப்போ திரும்ப கொண்டுட்டு நான் நேராக எந்த சென்டரில் அவைலபிள் இருக்கோ அந்த சென்டருக்கே போய்ட்டு பண்ணதுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை சும்மா இருக்க வேண்டாம், அது இன்னும் நிறைய யோசிக்க வித்தியாசம். இப்போது இதில் எல்லாமே ஃபெயிலியர். பட் ஒரு இடத்துல சரி ஓகே நீங்கள் பணம் கொடுங்க, நான் உங்களுக்கு சென்ட் விட்றேன் அப்படி சொல்லலாம். அது என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கணும். ஃப்ரீயாக அதுங்கட்டில் ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில் எல்லாம் கேட்டு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ சென்டர் வந்து 11 மணிக்கு வைப்போம், வெயிட் பண்ணி 11 மணிக்கு வச்சு இங்கேருந்து ட்ராவல் பண்ணால் 1 மணினா 2-3 மணி ஆகும். 6 மணி 7:30 அப்படி வரைக்கும் இருக்குது. லெட்ஸி பண்ண முடியும் தான் பார்க்கலாம். ஃப்ரீயாக அது சொல்லுமா ஒன்றும் இல்லையா, ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லையா அவங்களுக்கு. பை.